எல்லோருக்கும் ஹாய். எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த அரசியல் தலைவர், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். 1917 ஜனவரி 17 இலங்கையில் உள்ள கண்டில பிறந்தார். 1936 சதி லீலாவதி படத்தின் மூலமா தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்து நிறைய ஹிட் படங்கள் பிளாக் பஸ்டர்னு கொடுத்தவர். தன்னோட சிறந்த நடிப்பு, சமூகத்தின் மேலுள்ள அபார அக்கறை, கருத்துள்ள படங்கள் நிறைய நடித்ததன் மூலமா கோடிக்கணக்கான மக்களை ரசிகர்களாக வச்சவர். எம்ஜிஆர் அவர்கள் ஆக்டர் மட்டும் இல்ல, ப்ரொடியூசர், டைரக்டர், பொலிட்டீசியன்னு எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். அதுக்கு மேலே மிகச்சிறந்த மனிதர். நிறைய தமிழ் படங்கள், சமூகம் சார்ந்த கருத்துள்ள படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர். 1988 பாரத ரத்னா, 1971 சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்கார். எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், கொடை ஒள்ளல், வாத்தியார்னு செல்ல பெயரும் உண்டு. மக்களால் அதிகம் பிடிக்கப்பட்டவர், ஈர்க்கப்பட்டவர். 1974 தி வேர்ல்ட் யூனிவர்சிட்டி அரிசோனாலையும் 1987 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லையும் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. அப்போ சொன்ன மாதிரி 1988 பாரத ரத்னா விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். சினிமா துறையில் 1965 எங்க வீட்டு பிள்ளை படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 1968 குளிர்ந்த கோயில் படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், 1969 அடிமைப்பெண் படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அப்புறம் 1971 ரிக்ஷாக்காரன் படத்துக்காக நேஷனல் அவார்ட்ஸும் தட்டிட்டு போயிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு டிசம்பர் 24 எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள். இன் திஸ் வீடியோ புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அதிகம் அறியப்படாத உண்மைகளை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சினிமா வாழ்க்கை 42 ஆண்டுகள். எம்ஜிஆர் அவர்கள் 1935 நாடக மேடையிலிருந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்து 1977 வரை படங்கள் நடித்தார். மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளியான கடைசி படம். அப்புறம் அவசர போலீஸ் 100 மற்றும் நல்லதை நாடு கேட்கும் மாதிரியான படங்கள் 1990 ரிலீஸ் ஆச்சு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் 1977 தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பை விட்டு விலகியதால் அந்த படங்கள் கம்ப்ளீட் பண்ணாம, அப்புறம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு அப்புறம் படத்தோட முழு கதையும் டிஃபரண்ட் ஸ்டோரியில் எடுக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காட்சிகளையும் வெளியிட்டாங்க படக்கு. ஒரு படத்தில் இலவசமாக நடித்தார். டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் முந்தின படத்துல வசூல் சரியா கலெக்ட் பண்ணாம போனதுனால எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துக்கு இலவசமா நடித்தாரேன்னு ஒப்புக்கொண்டாராம். அந்த படம் தான் உரிமை குரல். இந்த உரிமை குரல் படத்துல எம்ஜிஆர், லதா, அஞ்சலி தேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, எம்ஜிஆர் ஸ்ரீதர் காம்போல இந்த உரிமை குரல் படம் தான் சிறந்த படமா அமைஞ்சது. எம்ஜிஆர் அவர்களுக்கு 50 அடி பேனர். சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்களின் முகத்தை கீனு ரீவ்ஸின் உடலோட மாஃபிங் செய்யப்பட்ட பேனர் அவரோட மெமோரியலில் வைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த பேனர் 50 அடி. 2008 அப்போ சென்னையோட ஹாட்ஸ்பாட்டில் வைக்கப்பட்டுச்சு அந்த பேனர். இன்னும் மக்கள் மத்தியில் அதிகம் நேசிக்கப்படுறாரு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் படம் இலங்கையில். எம்ஜிஆர் படம் தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சுற்றியுள்ள பல பகுதியிலையும் கொண்டாடப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்களின் படத்தோட பேனர் இலங்கையில் உள்ள ராஜா தியேட்டர் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வி.என். ஜானகியை திருமணம் செய்யும் முன் 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டவர். எம்ஜிஆர் அவர்கள் முதலா பார்கவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் திருமணமான 3 மாதத்திலேயே நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. பின்னாடி அவர் சதானந்தவதியை மணந்தார். அவரும் காசநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வி.என். ஜானகி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஆசிய கண்டத்திலேயே முதல் கலர்படம். ஆசிய கண்டத்திலேயே முதல் கலர்படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படம். இது கேவா வண்ணத்தில் படமாக்கப்பட்டுச்சு. கலர்படத்தில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமே. எம்ஜிஆர்னா என்ன? எம்ஜிஆர்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், இலங்கையில் பிறந்தார். இப்படிப்பட்ட பேரை மக்கள் ரசிகர்கள் எல்லாம் ஷார்ட்டா செல்லமா எம்ஜிஆர்னு அழைக்கப்படுறாங்க. அப்போ இருந்து இப்போ வர படங்கள் நடித்து அரசியல இருந்து இறந்தும் அவரது பெயர் இன்னைக்கும் செல்லமா கம்பீரமா எம்ஜிஆர்னு சொல்றாங்க மக்கள் ரசிகர்கள்லாம். இன்னைக்கும் என்னைக்கும் எம்ஜிஆர் அவர்களை நேசிச்சுட்டு தான் இருப்பாங்க மக்கள் ரசிகர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி வேற தெரியாத
தகவல்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து உங்களுக்கு பிடிச்ச படங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.